போர் என்றால் தரை, வான், நீர் வழியாக நாடுகள் தாக்கிக் கொள்வார்கள். இதுதான் வழக்கம். இவர்களுக்கு அந்தந்த நாடுகள் பல வகைகளில் உதவும். ஆனால் நாம் இன்று பார்க்க போகும் யுத்தம் தரையில்தான் நடந்தது. ஆனால் அதற்கு உதவி மலை உச்சியில் இருந்த 3 பேரிடம் இருந்து வந்தது. பாருங்கள், இந்த விசித்திர யுத்தம் குறித்து இன்று காணலாம். கர்த்தருடைய வசனங்களுக்காக இன்றும் எங்களோடு இணைந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது அமலேக்கியர்களை எதிர்கொண்டார்கள். வேதாகமத்திலே இந்த அமலேக்கியர்கள் நம்முடைய மாம்சத்திற்கு, அதாவது நமது மனித சுபாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறார்கள். இந்த அனுபவமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பாடமாகும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். அமலேக்கியர்கள் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இந்த அமலேக்கியர்கள் ஏசாவின் வம்சத்தில் வந்தவர்கள். ஆனால் இவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிரிகளாக மாறினார்கள். அவர்கள் இஸ்ரவேலர்களின் எதிரிகளாக இருப்பதை ஒருபொழுதும் நிறுத்தவில்லை. நன்றாக கவனிங்கள். இப்பொழுதுதான் முதல் முறையாக இஸ்ரவேல் புத்திரர் ஒரு போரிலே ஈடுபடுகிறார்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியை செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். ஏசா மாம்சத்திற்கு ஒரு அடையாளமாக அல்லது நிழலாட்டமாக இருந்தான். இஸ்ரவேலர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே அமலேக்கியர்களை வெல்ல முடியாமல் போனது போல நீங்களும் நான் கூட நம்முடைய சொந்த முயற்சியினாலே மாம்சத்தை வெல்ல முடியாது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போர் செய்கிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்களும் அமலேக்கியர்களும் ஒருவருக்கொருவர் போர் செய்து கொண்ட காட்சி இதே தான் நமக்கு சித்தரிக்கிறது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. நாம் இதை கூர்ந்து கவனித்து பார்த்தால் அந்த போர் உண்மையில் மலையின் உச்சியில் தான் நடத்தப்பட்டது என்பது புரியும். அது ஜெபத்தினாலே நடத்தப்பட்ட ஒரு போர். இஸ்ரவேலர்களின் சண்டை போடும் திறமையால் இந்த யுத்தத்திலே வெற்றி கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் இன்னும் அனுபவம் வாய்ந்த வீரர்களோ அல்லது போர்க்கலையில் சிறந்தவர்களோ இல்லை. இந்த யுத்தத்தை மோசேயே முன்னின்று நடத்தி வெற்றியை தந்தார். மோசேயினால் தன் கைகளை மேலே உயர்த்தி பிடித்திருக்க முடியாத அந்த வினாடியிலே இஸ்ரவேல் புத்திரர் தோற்று போக தொடங்கினார்கள். மோசே மட்டும் அங்கே இல்லாவிட்டால் இஸ்ரவேலர்கள் அந்த போரில் தோற்றிருப்பார்கள். நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? மாம்சத்தின் மேல் நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரே நபர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். ஒரு விசுவாசி ஆவியானவருக்குள் நடக்கும் பொழுதுதான் அவனுக்கு வெற்றி கிடைக்கிறது. நீங்களும் நானும் ஆவியானவரை சார்ந்திருக்காமல் நம் சொந்த பலத்திலே செயல்படும் பொழுது அமலேக்கு அல்லது மாம்சம் நம்மேல் மிக எளிதாக வெற்றியை பெற்றுவிடுகிறது. மோசேயின் கைகள் உயர்த்தப்பட்டிருந்த பொழுது இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்றார்கள். நீங்களும் நானும் ஒருபொழுதும் நம் சொந்த பலத்தால் மாம்சத்தை வெல்ல முடியாது. தேவனுடைய ஆவியானவரால் மட்டுமே அதை செய்ய முடியும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்கள். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி.
அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். இங்கே நாம் சற்று நின்று யோசுவா என்னும் இந்த மனிதனை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இவர்தான் மோசேக்கு பின் தலைவராக வரப்போகிறவர். இந்த தலைமை பொறுப்புக்காக அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் ஒரு சாதாரண மனிதர் தான். ஆனால் தேவன் அவருக்கு முன்னால் இருக்கும் பெரிய பணிக்காக அவரை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்பதை யோசுவாவின் காதுகள் கேட்கும்படி விவரித்து கூறும்படி தேவன் மோசேக்கு கட்டளையிடுகிறார். தேவன் இந்த மாம்சத்தை, அதாவது பழைய சுபாவத்தை முற்றிலும் ஒழித்து கட்டப் போகிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் சபையை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் அதை முழுமையாக மாற்றுகிறார். இதை 1 கொரிந்தியர் 15:52 உறுதிப்படுத்தப்படுகிறது. வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:52 பாருங்கள். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இது ஒரு நிமிடத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நடக்கும். கர்த்தர் சபையை மாற்றாமல் இப்பொழுது இருக்கும்படியே பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டால் பரலோகமும் இந்த பழைய பூமியைப் போலத்தான் மாறிவிடும். ஏனென்றால் நம்முடைய பழைய சுபாவத்தை கொண்டு நாம் அந்த இடத்தையும் கிடைத்து விடுவோம். நான் பல வருடங்களாக என் பழைய சுபாவத்தை ஒரு பிணத்தைப் போல என் பின்னாலேயே இழுத்து கொண்டு அலைகிறேன். அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்காக பல முறை முயற்சியும் செய்திருக்கிறேன். ஆனால் அது மீண்டும் மீண்டும் தலை தூக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு நாளில் விசுவாசிகள் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலேயும் இந்த பழைய சுபாவத்தை முற்றிலும் ஒழித்து விடுவதாக தேவன் வாக்குத்தத்தம் செய்திருப்பதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் ஒரு நாளிலே மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்திற்கு ஏற்றவர்களாக மாற்றப்படுவார்கள். சரி, தொடர்ந்து யாத்திராகமம் 17 15, 16 வசனங்களை பாருங்கள். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். கவனித்தீர்களா? இங்கே நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, தேவன் அமலேக்கை முற்றிலும் ஒழித்து கட்டப் போகிறார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய பழைய சுபாவத்தை ஒழித்து விடப் போகிறார். இரண்டாவதாக, கர்த்தர் ஒருபொழுதும் நம் பழைய சுபாவத்தோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டார். அவர் தலைமுறை தலைமுறையாக அமலேக்கோடு போர் செய்வார். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் இந்த உலக வாழ்க்கையிலே வாழும் வரை இந்த தொடர்ச்சியான போராட்டம் நீடித்து கொண்டேதான் இருக்கும். மாம்சமும் ஆவியும் எப்பொழுதும் ஒன்றுக்கொன்று விரோதமாக போர் செய்து கொண்டே இருக்கும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே நமக்கு வெற்றியை தர முடியும். இந்த உண்மையை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, தொடர்ந்து 18ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திற்கும் சீனாய் மலைக்கும் இடைப்பட்ட தூரத்திலே சந்தித்த 7 அனுபவங்களிலே கடைசி அனுபவத்திற்கு நாம் வருகிறோம். இதுவரை தேவன் மோசேயை வெளிப்பாட்டின் மூலமாக நேரடியாக வழிநடத்தி வந்தார். ஆனால் இப்பொழுது மோசே தேவனுடைய வெளிப்பாட்டை நாடுவதற்கு பதிலாக உலக ஞானத்தின் உதவியை நோக்கி திரும்புகிறார். மீதியானிய தேசத்து ஆசாரியனான எத்ரோ மோசேயை சந்திக்க வருகிறான். அவன் மோசேயின் மனைவியையும் பிள்ளைகளையும் அவனுடைய கூட அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் மோசே இருந்த இடத்திலே வந்து சேர்ந்த பொழுது அவர்களுக்குள் ஒரு நல்ல சந்திப்பு நடந்தது. இதை நீங்கள் ஒரு குடும்ப மறு சந்திப்பு என்று சொல்லலாம். பாருங்கள், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்ரோ கேள்விப்பட்ட போது, மோசேயின் மாமனாகிய எத்ரோ மோசேயினாலே திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். மோசே இப்பொழுது இந்த மாபெரும் இஸ்ரவேல் ஜனங்களோடு மீதியான் தேசத்திற்கு வந்து சேர்கிறார். இங்கே மோசேயின் மாமனார் அவனுடைய மனைவியையும் மகன்களையும் அவனிடத்திலே அழைத்து வருகிறார். அவர்கள் எகிப்திற்கு சென்ற பொழுது அவள் மோசேயை இரத்த பிரியனான புருஷன் என்று அழைத்த அந்த சம்பவத்திற்கு பிறகு அல்லது அதற்கு சற்று பின் மோசே அவளை தன் சொந்த வீட்டிற்கு அனுப்பியிருக்க வேண்டும் என்பது தெளிவாக தெரிகிறது.
இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது அவள் எகிப்திலே இருந்ததாக எந்த பதிவும் இல்லை. ஆனால் இப்பொழுது எத்ரோ அவளையும் அவளுடைய 2 மகன்களையும் மோசேயினிடத்திலே அழைத்து வருகிறான். எனவே இது ஒரு குடும்ப மறு சந்திப்பாகும். பாருங்கள், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை. மோசேயின் மாமனாகிய எத்ரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கி இருந்த தேவ பர்வதத்தினிடத்தில் வனாந்தரத்துக்கு வந்து, எத்ரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோட கூட அவளுடைய 2 குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினான். அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்து கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். மோசேக்கும் அவனுடைய மாமனாருக்கும் இடையே இருந்த அந்த அற்புதமான உறவை கவனிப்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகும். அவர்கள் இருவரும் மிகவும் நெருக்கமானவர்களாக, சொல்லப்போனால் நல்ல நண்பர்களைப் போல இருந்ததாக தெரிகிறது. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்ததிலே செய்த எல்லாவற்றையும் மோசே அவனிடத்திலே கூறுகிறான். மோசே தன்னிடம் விவரித்த எல்லாவற்றிலும் எத்ரோ மிகுந்த ஆர்வம் காட்டுகிறான். உண்மையிலே மோசே தன் குடும்பத்தினரை வரவேற்பதற்காக வெளியே சென்ற பொழுது அவன் தன் மாமனை முத்தம் செய்தான் என்றுதான் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் தன் மனைவியை முத்தம் செய்ததை பற்றி அங்கே எதுவும் கூறப்படவில்லை. மோசே தன் மகன்களை பார்த்ததிலே மகிழ்ச்சி அடைந்தான் என்பதை பற்றியும் இந்த வேத பதிவிலே எதுவும் சொல்லப்படவில்லை. இவை யாவும் மோசேயின் குடும்ப உறவு இருக்க வேண்டிய முறைப்படி சரியாக இருக்கவில்லை என்ற நம்முடைய முந்தைய முடிவை உறுதிப்படுத்துவது போல தோன்றுகிறது. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரை பாருங்கள். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலி நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்ரோ சந்தோஷப்பட்டு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழே இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசேயின் மாமனாய எத்ரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். மோசே மீதியான் தேசத்தில் இருந்த பொழுதே தான் எகிப்தின் அடிமைத்தன நுகத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்கப் போவதாக அவனிடத்தில் சொன்ன பொழுது எத்ரோ அநேகமாக அதை சந்தேக கண்ணோடு தான் பார்த்திருக்க வேண்டும். அவன் தன் அக்கம் பக்கத்தினரிடத்தில், என் மருமகனுக்கு என்ன ஆச்சோ தெரியவில்லை, அவனுக்கு ரொம்ப பெரிய எண்ணங்கள் இருக்கிறது, இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுவிக்க தேவன் தன்னை அழைப்பதாக அவன் நினைக்கிறான், அவன் வணங்கும் தேவனால் அதை செய்ய முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் அதை செய்து காட்டினார். இதுவே எத்ரோவை தேவனை பற்றிய ரட்சிப்பின் நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அவன் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் என்ற உண்மை இதற்கு சாட்சியாக இருக்கிறது. பாருங்கள், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை வாசிக்கிறேன். மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலைமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. மோசேயின் மாமனாருக்கு அவர் மேல் உண்மையான அன்பும் மிகுந்த மரியாதையும் நல் மதிப்பும் இருந்தது என்பது தெளிவாக தெரிகிறது. மோசேயின் குடும்பத்தினரை அவரோடு இருப்பதற்காக அழைத்து வந்தவன் அங்கேயே சில நாட்கள் தங்கி ஜனங்களுக்கு நியாயம் தீர்க்கும் பணியிலே மோசே எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கிறான். எனவே மோசேயின் வேலை பாரத்தை குறைப்பதற்காக அவன் ஒரு ஆலோசனை சொல்கிறான். பாருங்கள், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 19 முதல் 27 வரை வாசிக்கிறேன். இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன்.
தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேயினிடத்திலே கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். ஜனங்களுடைய பிரச்சனைகளை கவனிப்பதிலே மோசேக்கு உதவியாக நியாயாதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்று எத்ரோ ஆலோசனை கூறினான். இதை கேட்கும் எவராது அவனுடைய ஆலோசனையிலே என்ன தப்பு இருக்கிறது என்று கேட்க தோன்றலாம். உண்மைதான். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இதில் எல்லாம் சரியாக தெரிகிறது. ஒரு காரியத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே 2 வகையான ஞானங்கள் இருக்கின்றன. ஒன்று தேவனுடைய ஞானம், மற்றொன்று உலகத்தின் ஞானம். எத்ரோவின் ஆலோசனையானது உலகத்தின் ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் உலகத்தின் வழியை பின்பற்றும் பொழுது தேவனை நோக்கி பார்க்க மாட்டீர்கள். இன்று சபை இவ்வளவு பெரிய பிரச்சனைகளிலே இருப்பதற்கு காரணங்களிலே ஒன்று என்ன தெரியுமா? மனிதர்கள் வியாபாரத்தில் வெற்றிகரமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டு நிர்வாக குழுவிலே வைக்கப்படுகிறார்கள், அல்லது அவர்களுக்கு முக்கியமான பதவிகள் கொடுக்கப்படுகின்றன. அவர்கள் உலகத்தின் வழிமுறைகளை கொண்டு சபையை நடத்த முயற்சிக்கிறார்கள். இதனால் அவர்களிடம் எந்த ஒரு ஆவிக்குரிய விவேகம் இருப்பதில்லை. உலகத்தின் திட்டங்கள் சபைக்குள் ஒருபொழுதும் பலன் தருவதில்லை. எத்ரோ கொடுத்த ஆலோசனைகள் நல்லவைதான். அவை மோசேயின் வேலை பாரத்தை குறைத்தது, காரியங்களை விரைவாக முடிக்கக்கூடியவைகளாய் இருந்தன. மேலும் அவை ஒழுங்கமைக்கப்பட்ட முறையை உருவாக்கி நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடியவைகளாய் இருந்தன. எத்ரோவின் அந்த திட்டம் பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு சிறந்த ஆலோசனையாக தெரிந்தது. அவனுடைய ஆலோசனை உண்மையானது. நல்ல எண்ணத்தோடு தான் செய்தான். மோசேயின் ஆரோக்கியத்தை பற்றி அவன் கவலைப்பட்டான். இதற்காக எத்ரோவை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. இருந்தாலும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அது தேவனுடைய சித்தமாக இருக்கவில்லை. தேவன் அதற்கு அனுமதி அளித்தார் என்பது உண்மைதான். ஆனால் தேவன் அவராக இந்த ஆலோசனையை மோசேக்கு கொடுக்கவில்லை. மோசேயும் அதை குறித்து கர்த்தரிடத்தில் கேட்கவில்லை. இந்த வேத பகுதியை நாம் கூர்ந்து கவனித்தால் அந்த மனிதனுடைய எத்ரோவின் ஆலோசனையில் இருந்த நுட்பமான மற்றும் தீங்கான பின்னணியை நம்மால் கண்டுகொள்ள முடியும். முதலாவதாக, இந்த விஷயம் தொடர்பாக தேவன் மோசேக்கு இப்படிப்பட்ட எந்த ஒரு கட்டளையும் கொடுத்திருக்கவில்லை. எத்ரோவின் ஆலோசனை உண்மையில் தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய தீர்ப்பையும் அன்பையுமே கேள்விக்குறியுள்ளதாக மாற்றியது. தேவன் மோசேக்கு தம்மால் முடிந்த மிகச் சிறந்த காரியங்களை செய்யவில்லை என்றுதான் எத்ரோ மறைமுகமாக சொல்லுகிறான். தேவன் உண்மையிலேயே மோசேயை நேசித்து அவர் மேல் அக்கறை கொண்டிருந்ததால் இந்த ஆலோசனை அவர் எப்பொழுதோ சொல்லியிருப்பாரே என்பதுதான் அதன் அர்த்தம். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, எத்ரோவின் இந்த கூற்றின் பின்னணியிலே பல காலத்திற்கு முன்பு ஏதேன் தோட்டத்திலே கேட்ட அந்த பாம்பின் சீரல் சத்தத்தை என்னால் கேட்க முடிகிறது. சாத்தான் ஏவாளிடத்திலே, ஓ, நீ மட்டும் அந்த மரத்தின் கனியை புசித்தால் புத்திமானாவாய், ஆனால் தேவன் உன்னை அதை செய்ய அனுமதிக்கவில்லை, தேவன் உனக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியங்களை செய்யவில்லை என்று ஆலோசனை கூறினான். எத்ரோவின் ஆலோசனையும் அதே தான் குறிப்பாய் உணர்த்துகிறது. ஆனால் இதுதான் மிகச்சிறந்த வழிமுறையாக இருந்திருந்தால் தேவன் இந்த ஏற்பாட்டை முன்பே செய்திருப்பார். கவனிக்க வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? தேவன் மோசேயோடு நேரடியாகவே தொடர்பு கொண்டு
காரியங்களை செய்து வந்தார். இஸ்ரவேலர்களை விடுவிக்கும் அந்த மாபெரும் பணிக்காக அவர் மோசேயை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். இதில் மூன்றாவது ஒரு நபர் உள்ளே வருவதை தேவன் விரும்பவில்லை. தேவனுடைய வல்லமை மோசேக்கு நேரடியாக கிடைப்பதை தடுக்கக்கூடிய அல்லது பலவீனப்படுத்தக்கூடிய வேறு நபர்கள் இதில் சேர்க்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. தேவன் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு காரியங்களை செய்ய பிடிக்காத மனிதர்கள் இன்று அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் மற்ற மனிதர்கள் மூலமாகவே காரியங்களை செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் ஒரு மனிதன், ஒரு சபை, ஒரு சடங்கு, ஒரு புத்தகம் அல்லது ஒரு இசை கச்சேரி மூலமாக கூட தேவனை அணுக நினைக்கிறார்கள். இவற்றிற்கெல்லாம் அதன் இடத்தில் முக்கியத்துவம் உண்டுதான். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் தேவனிடத்திலே நேரடியாக செல்ல வேண்டும். தேவன் இந்த கூட்டத்தினரை இந்த விஷயத்திற்குள்ளே கொண்டு வர விரும்பவில்லை. இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது கவனிக்க வேண்டிய மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? எத்ரோவின் ஆலோசனை ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கியது. இந்த அமைப்பில் இருந்து தான் செனகரிப் சங்கம் என்ற 70 பேர் கொண்ட ஆலோசனை சங்கம் உருவானது. இந்த சம்பவத்திற்கு சுமார் 1500 வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் இரவிலே இதே சங்கத்தினர் ஒன்று கூடித்தான் தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு சதித்திட்டம் தீட்டினார்கள். மோசேக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தேவையற்றதாக இருந்தது. இந்த கடினமான பொறுப்புகளுக்கும் பணிகளுக்கும் தேவையான வல்லமையை தேவன் மோசேக்கு கொடுத்து கொண்டே தான் இருந்தார். தேவனுடைய காரியங்களை பொறுத்தவரை ஒரு மனிதனை விட இந்த 70 பேர் கொண்ட குழு ஒன்றும் அதிக திறமை வாய்ந்ததாக இருந்து விடவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனுக்கு ஜீவனையும் வல்லமையையும் தருகிறது தேவனுடைய ஆவியானவரே ஆகும். சபையின் வெற்றிக்கு சரியான வழிமுறைகள் தான் தேவை என்று நினைக்கும் மக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அநேக பிரசங்கிமார்கள் புதிய தலைமுறையினரோடு தங்களை இணைத்து காட்டிக்கொள்ள முயற்சி செய்து சற்று முட்டாள்தனமாகவே நடந்து கொள்கிறார்கள். புதிய தலைமுறையினரோடு தாங்கள் தொடர்பு கொள்ள விரும்புவதாக அவர்கள் கூறுகிறார்கள். மேல்நாடு ஒன்றிலே ஒரு வேதாம கல்லூரி இருக்கிறது. அது மக்களுடன் தங்களை இணைத்துக் கொள்வதிலும் தொடர்பு கொள்வதிலுமே முக்கிய கவனம் செலுத்துகிறது. ஆனால் அவர்கள் அந்த பகுதியிலே உள்ள மக்களின் வாழ்க்கையை உண்மையிலேயே சென்றடைந்து கர்த்தருக்காக தொட்டதாக யாரும் கேள்விப்படவில்லை. அவர்களால் அதை செய்ய முடியவே முடியாது. தேவனுக்கு ஒரு வழிமுறையோ, ஒரு பெரிய அமைப்போ, மக்களின் எண்ணிக்கையோ, ஒரு செயல்முறையோ, ஒரு சடங்குகளோ அல்லது நற்கிரியைகளோ தேவையில்லை. உங்கள் ஆத்மாவுக்கும் அவருக்கும் இடையிலே எதுவும் தடையாக இல்லாதபடி உலகத்தின் ஞானம் எல்லாவற்றையும் தேவன் ஒதுக்கி தள்ளுகிறார். உலகத்தின் ஞானமும் தேவனுடைய ஞானமும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் முரண்பாடானவை. எந்த அளவிற்கென்றால் ஒன்று ஞானமாக இருந்தால் மற்றொன்று முட்டாள்தனமாக இருக்கும். இதைத்தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே இவ்வாறு கூறியிருக்கிறார். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும். மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2:5 என்ன சொல்கிறார்? என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருக்கிறது. மனிதர்களை கிறிஸ்துவண்டையிலே ஆதாயப்படுத்துவதற்கு நாம் புத்திசாலிகளாக இருப்பதோ அல்லது அறிவுபூர்வமான அணுகுமுறைகளை கையாளுவதோ தேவையில்லை. நம்மை வழிநடத்த நமக்கு தேவையானது தேவனுடைய ஞானம்தான். நமக்கு தேவை புதிய வழிமுறைகள் அல்ல, தேவனுடைய வல்லமையே. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த உலகத்தின் ஞானத்தை நம்பியிருக்கிறீர்களா? அல்லது பரத்திலிருந்து வரும் அந்த ஞானத்தினாலே உங்களை வழிநடத்தும்படி தேவனை நோக்கி பார்க்கிறீர்களா? இன்றைய தியான பகுதியின் நிறைவாக நம்முடைய விசுவாச வாழ்க்கை பயணத்திற்கு மிக முக்கியமான 2 ஆன்மீக உண்மைகளை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, மாம்சத்தின் மீதான வெற்றி. அமலேக்கியர்களுடனான யுத்தம் நமக்கு உணர்த்தும் பாடம் என்னவென்றால், நம்முடைய பழைய மனித சுபாவத்தை அல்லது மாம்சத்தை நம்முடைய சொந்த பலத்திலோ திறமையிலோ அல்லது சுய முயற்சியிலோ ஒருபொழுதும் வெற்றி கொள்ள முடியாது. மோசேயின் கைகள் தேவனை நோக்கி உயர்த்தப்பட்டிருந்த பொழுது இஸ்ரவேலருக்கு வெற்றி கிடைத்தது. அதே போல நம்முடைய அன்றாட ஆவிக்குரிய போரிலேயும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழும் பொழுது மட்டுமே நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். கர்த்தர் ஒரு நாளிலே நம்மை முற்றிலும் மறுரூபமாக்கி இந்த பழைய சுபாவத்திலிருந்து நமக்கு முழு விடுதலை தருவார் என்ற வாக்குத்தத்தம்
நமக்கு மாபெரும் நம்பிக்கை அளிக்கிறது. இரண்டாவதாக, தேவனுடைய ஞானமா அல்லது உலகத்தின் ஞானமா? எத்ரோவின் ஆலோசனை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது மிகவும் புத்திசாலித்தனமானதாகவும் நிர்வாக திறமை மிக்கதாகவும் மோசேயின் பாரத்தை குறைப்பதாகவும் தோன்றியது. ஆனால் அது தேவனிடத்திலிருந்து வந்த ஆலோசனையும் அல்ல, வெளிப்பாடும் அல்ல. மாறாக உலக ஞானத்தின் அடிப்படையிலே அமைந்தது. இந்த உலக அணுகுமுறைகளும் மனித அமைப்புகளும் தேவனுடைய நேரடி வல்லமையையும் வழிநடத்தலையும் பலவீனப்படுத்துகின்றன என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பரிசுத்த வேதம் நமக்கு மிக தெளிவாய் இதை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறது. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. சபைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவையானது புதிய மனித வழிமுறைகளோ அல்லது உலகத்தின் தந்திரங்களோ அல்ல. மாறாக தேவனுடைய வல்லமையும் பரலோகத்திலிருந்து வரும் ஞானமும் மட்டுமே. பிரியமானவர்களே, நம் உலக மனிதர்களின் ஆலோசனைகளையும் நம்முடைய சொந்த புத்தியையும் நம்பி விசுவாச பயணத்தை தொடரப்போகிறோமா? அல்லது எல்லாவற்றையும் படைத்த தேவனுடைய வல்லமையையும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலை மட்டும் சார்ந்து வாழப்போகிறோமா? உலக ஞானம் தரும் தற்காலிக எளிமையை விட தேவ ஞானம் தரும் நித்திய வல்லமை தெரிந்தெடுப்போம். நம் ஆத்மாவுக்கும் தேவனுக்கும் நடுவே எந்த ஒரு மனித அமைப்போ உலக காரியங்களோ தடையாய் இருக்க அனுமதிக்காமல் நேரடியாக அவரோடு தொடர்பு கொண்டு ஆவியினாலே பலப்படுத்தப்பட கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் ஆப்ஷன் 1 எழுந்திருப்போம், ஆப்ஷன் 2 மறுரூபமாக்கப்படுவோம், ஆப்ஷன் 3 பலன் கொடுப்போம். நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கும் தேவன் இந்த நாளிலும் உங்களோடு இடைப்பட்டு இருப்பார் என்று நம்புகிறோம். அன்பு நேயர்களே, நம் வாழ்வின் சோதனைகளை கூட நாம் எளிதாக மேற்கொள்ள முடியும். அதை உங்கள் வாழ்வில் நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நேயர்களே, கணவனும் மனைவியும் உத்தியோக ரீதியாக பிரிந்திருந்தால் கூட அந்நியர்கள் உள்ளே வர ஏதுவாகும். சில வேளை அதன் பலன் நன்மை, பல வேளைகளில் தீமை. ஆகவே நாம் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து அவரையே பற்றிக் கொள்வோமாக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:16.